Hi, hello, this is Staff CA 360 from Top 5 Academy. நாம் இன்னைக்கு May 21st and 22nd உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், எனி டே வந்து மிஸ் ஆகிருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பை டே வந்துட்டு சேர்த்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதனால் என்றைக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கான நாள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ தொடர்ந்து வந்து வீடியோஸில் வரும்போது ஏதாவது ஒரு நாள் கட் ஆகி அடுத்த நாள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து தான் அந்த வீடியோ இருக்கும். உங்களுக்கு மந்த் ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக டெய்லி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த குறள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குறள். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இறைவன் இருக்கார், இறைவனோட திருவடிகள் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி எப்பொழுதும் வந்து இருக்கக்கூடியவர், அவரை வந்து வணங்கி வாழ்பவர். பார்த்திங்கன்னா வந்து இந்த பிறவியில் நம்ம வந்திருக்கோம், இது வந்து ஒரு பெருங்கடலாக இருக்குது, இதை கடந்து நமக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து எளிமையாக ஆகிடும் எப்போ இறைவனின் தாள் சேர்ந்தால். அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இறைவனை வணங்காமல் இருக்கவங்களுக்கு இந்த பெருங்கடலை வந்து கடப்பது கடினம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறளில் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இன்றைக்கான ஒரு லைன்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who became the first woman SP in the Q branch in 2013? ஸோ Q branch அப்படின்னா CID டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2013 ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க தான் வந்துட்டு இப்போ நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு பிரிவு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு படையை வந்துட்டு ஆரம்பித்தார். ஓகேவா, லான்ச் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கான ஒரு ஐஜி போடணும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஐஜி கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ பவனேஸ்வரி அப்படின்னு புவனேஸ்வரி கிடையாது, பவனேஸ்வரி, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உமன் எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஜியாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, say next, K Bhavaneshwari has been appointed as the first woman head of the Singam Pen Special Division அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, ஸோ she belongs to the 1997 batch DSP cadre. ஸோ குரூப் 1 எக்ஸாமில் டிஎஸ்பியாக வந்து 1997 பேட்சில் வந்தவங்க. She also became the first woman SP in the Q branch in 2013. ஸோ Q branch அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் சிஐடியில் வந்து இருக்கக்கூடிய பிரான்ச் தான் அந்த Q branch அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, ஸோ அந்த இதில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் இஸ் பீயிங் டெவலப்டு நியர் விச் ஃபோர்ட் அப்படின்னா சிந்துதுர்க் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இப்போ கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் புல்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு ஷிப்பு, ஸோ இந்தியன் நேவல் ஷிப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் போகக்கூடிய ஷிப்பு. அப்போ வந்து 22 மீட்டர்ஸ் வரைக்கும் அது கீழே போகக்கூடிய ஒரு ஷிப்பு. 39 years ஆஃப் சர்வீஸ் இன் தி இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஷிப்பை யூஸ் பண்ணி தான் அதை கீழே போயிட்டு அதுக்கான அந்த பில்டிங் ஒர்க்ஸை வந்துட்டு அந்த மியூசியம் செட் பண்ணுறாங்களே அதுக்கான பில்டிங் ஒர்க்ஸை பார்க்குறதுக்கும் அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபர்தராக வேறு என்ன இனிமேல் அந்த மியூசியம் செட் ஆகி பார்வையாளர்கள் போகிற மாதிரி இருந்தாலும் அப்பையும் அது வந்து யூஸ் பண்ணி அந்த இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியமை அடுத்தடுத்து டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மியூசியம் ப்ராஜெக்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எவர் ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து கோரல் ரீல்ஸ் பவளப்பாறைகள்லாம் வந்து தானாக செட் பண்ணுறது, வேறு என்னென்னலாம் வந்து அந்த மியூசியமில் வந்து சிறப்பாக வந்து ஃபிஷ்ஷஸ் காட்டக்கூடியது, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து செட் பண்ணி
ஒரு மியூசியம் செட் பண்ணுறாங்க அண்டர் வாட்டர். எங்கள் சிந்துதுர்க் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மகாராஷ்டிராவில் நிவாத்தி பீச் அப்படிங்கிற நிவாத்தி பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பீச் அந்த ஏரியாவில் அதை செட் பண்ணுறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக நிறையா வந்து பார்க்குறதுக்கு சீனரிஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். அதனால் அண்டர் வாட்டர் அங்கே செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொலாபரேஷனில் தே ஆர் ஸ்பெண்டிங் 160 crores ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணோம். அண்ட் இதுக்கு வந்து என்ன அசஸ் பண்ணதுன்னா ஐஎன்எஸ் குல்தார் வார்ஷிப். ஸோ 39 years ஆஃப் வந்து சர்வீஸில் இருக்கிற அந்த ஐஎன்எஸ் குல்தார் வார்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா சம்மர்ஜ் ஆகி ஒரு டெப்த் ஆஃப் 22 meters கீழே போய் அந்த மியூசியம் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன ஷிப்னா ஐஎன்எஸ் குல்தார். அண்ட் எங்கே வந்து இந்த ஃபோர்ட்டை எங்கே இதை அமைச்சிட்ருக்காங்க சிந்துதுர்க் ஃபோர்ட் இன் மகாராஷ்டிரா நிவாத்தி பீச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்டர் வாட்டர் மியூசியம் ப்ராஜெக்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் இஸ் பீங் எஸ்டாப்ளிஷ் நியர் சிந்துதுர்க் ஃபோர்ட் பக்கத்தில் நிவாத்தி பீச்சில் மகாராஷ்டிராவில் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். According to the UN Department of Economic and Social Affairs, India's projected economic growth rate is what? ஓகேவா? ஸோ எப்போதுமே வந்து எக்கனாமிக் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது, அப்புறம் ஜிடிபி, ஜிஎஸ்டிபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு அனலைசஸ்லையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த விதத்தில் இப்போ யுனைடெட் நேஷன்ஸோட அனலைசஸில் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆல்சோ சோஷியல் அஃபேர்ஸில் எவ்வளோ வந்து க்ரோத் ரேட் இருக்காங்க, இந்தியா எவ்வளோ க்ரோத் ரேட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா 6.4%, ஏர்லியர் பார்த்தீங்கன்னா 6.6% இருந்ததா சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் குளோபல் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 2.5% இருந்துச்சு, ஏர்லியராக 2.7% இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபலாக க்ரோத் ரேட் எக்கனாமிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2.5% இப்போ இருக்குது. அண்ட் இந்தியாவோடைய ப்ரொஜெக்டட் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.4% அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட். Pragati 2026 joint military exercise was held in which state அப்படின்னா மேகாலயாவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ மல்டிலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ், நாட் அ பைலேட்ரல். இட்ஸ் அ மல்டிலேட்ரல்னா பலதரப்பட்ட கண்ட்ரீஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். ஸோ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா உட்பட ஒரு 13 countries ஆர் மேஜர் கண்ட்ரீஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியன் ஓஷனில் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரகதி 2026. ஸோ எங்கே கமெண்ட்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட்னா மேகாலயாவில் நடக்குது அப்படிங்கிறதா நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ உம்ரோய் மிலிட்ரி ஸ்டேஷன் மேகாலயாவில் இந்த எக்ஸசைஸ் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா was conducted with the participation of 13 countries. The exercise focused on regional cooperation, development and strategic coordinations in the Indian Ocean region அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணோம். ஓகே, so next. Which Italian Prime Minister held bilateral talks with நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடி இப்போ வந்து ஸ்வீடன் போனார், நார்வே போனார். ஸோ நார்டிக் கண்ட்ரீஸோட மீட்டிங்ஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலி போயிருக்காரு. ஸோ இட்டாலியில் வந்து ஜார்ஜியா மெலோனியோட மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹோல்ட் ஹை லெவல் டாக்ஸ் இன் ரோம்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் இந்தியா இட்டாலி பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ கூட வைரலாக ஆகிட்டு இந்த மெலோடி சாக்லேட் வச்சுட்டு இருந்துட்டு பார்லே மெலோடி. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய கொஞ்சம் அதோட இது ரைசஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஜார்ஜியா மெலோனி அவங்கள தான் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்னா இந்தியா அண்ட் இட்டாலி ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளான் 2025 to 29 வரைக்கும் ஒரு ஆக்ஷன் பிளான் என்னென்ன பண்ணலாம், என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனை வந்துட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா the UN Food and Agriculture Organization honored Prime Minister Narendra Modi for contributions to food security, sustainable agriculture and rural development development. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்து அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யூஎன்லேருந்து போட்ட டைரக்டர். ஓகேவா? இவர் ஸோ டாக்டர் கியூ டாங்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹானர் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? த யூஎன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஹானர்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபார் கான்ட்ரிபியூஷன்
contributing to food security, sustainable agriculture growth and rural development. ஸோ இதுக்காக அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், which football club won the Premier League title after 22 years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சனல் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டு தி 22 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இங்கிலாண்டில் நடந்திருக்கு. ஸோ இங்கிலாண்டில் ஆஃப்டர் டு 22 இயர்ஸ் இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் UEFA கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த லீக் கான்ஃபரன்ஸ், ஸோ இவங்க ஃபுட்பால் டீம் வந்து துருக்கியில் நடந்திருக்கு. அங்கே வந்து ஆஸ்டோன் வில்லா பிகம் தி champion for the first time since winning the English League Cup in 1996க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2026ல they are winning அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது வந்து ஆஸ்டன் வில்லா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஸோ வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் டீ டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஸ்டைனிங் டீ சப்போர்ட்டிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரியா, May 21 தான் இன்டர்நேஷ்னல் டீ டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சஸ்டைனிங் டீ அண்ட் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டிஸ், டீ குடிக்கிறதுனால நம்ம வந்து இப்போ நிறையாவே நம்மளுக்கு தெரியும், நிறையா நம்ம வந்து இன்ஸ்டாவில் கூட பார்ப்போம், நிறையா வந்து யூடியூப்பில் கூட பார்ப்போம். என்னென்னா வந்து டீ அடிக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது, எல்லாருக்குமே வந்து டீ வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் எமோஷன். நம்ம எல்லாருமே வந்துட்டு டீ குடிக்கணும் நினைப்போம். நான் என்னவாக இருந்தாலும் எவ்வளோ 40 டிகிரி வெயிலாக இருந்தாலும் நான் டீ குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறையா பார்ப்போம். சரியா, டீ குடிக்காமல் இருக்க முடியாது, இட்ஸ் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு டீ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஒரு ட்ரிங்காக இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குதோ அதே அளவுக்கு டீ சஸ்டைன் ஆகி போக போக சப்போர்ட்டிங் தி கம்யூனிட்டிஸ் ஃபார் யாருன்னா அந்த ட்ரைபல் பீப்புள், சப்போர்ட்டிங் தி ட்ரைபல், நாட் ஓன்லி ட்ரைபல். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் டீக்காகவே டீ தோட்டத்தில் ஃபுல்லாக வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய மலைவாழில் இருக்கிறதுனால நான் அப்படி சொன்னேன். ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து டீ அந்த தோட்டங்களை எஸ்டேட்ஸை நம்பி அங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இடமா இருக்கப்போ அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரத்தை அந்த லைவ்லிஹுட்டை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதானே. அவங்களுக்கு தொழில் மேம்பட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களோட லைவ்லிஹுட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து சஸ்டைனிங் டீ அண்ட் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட், வேர்ல்ட் டே ஃபார் கல்ச்சுரல் டைவர்சிட்டி இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21st. ஸோ கல்ச்சுரல் டைவர்சிட்டினா வித்தியாசமாக நிறைய கல்ச்சர்ஸ் வி ஆர் ஃபாலோவிங். ஸோ அதுக்கான ஒரு டே. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அவங்கவுங்க கல்ச்சர்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு டே தான் வந்து May 21 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டே இன் இந்தியா இஸ் அப்சர்வர்ட் இன் மெமரி ஆஃப் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி. So anti-terrorism day May 21st observed in memory of the former Prime Minister Rajiv Gandhi marks the 35th death anniversary of Rajiv Gandhi 1991. ராஜீவ் காந்தி நம்மளுடைய இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹியூமன் பாம் அட்டாக்ல வந்துட்டு இறந்துட்டார். ஓகேவா, ஸோ அவர் இருந்தப்போ நிறையாவே வந்து கம்ப்யூட்டர் வைஸ் அண்ட் ஐடி இதெல்லாம் வந்து நிறையாவே செக்டார்ஸ் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு அப்போயே. ஸோ அவர் வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டரே அந்த மாதிரி இறந்ததுனால ஆன்டி டெரரிசம் டே அப்படிங்கிறது May 21 நம்ம வச்சுருக்கோம். அண்ட் மார்க்ஸ் தி 35th death anniversary of Rajiv Gandhi. Next, what was the theme of the International Day for Biological Diversity 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பேக்ட் அப்படிங்கிறது தான் வந்து தீம். இது வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, தேர் ஆர் வெரி டைவர்ஸ் இன் நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கான ஒரு டே. ஓகே ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.